இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மைசூர் சொல்லு சொல்லு. அப்படியே வெயிட் பண்ணீங்கன்னா தலை சீட்டு சீப்பு வச்சிருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ட்ரிப்பு தான். ஸோ வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி பைக்கில் போகல, பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்களாம் வரனால பைக்கில் அலோவ் பண்ணுறேன். நம்ம தனியாக போனால் பைக்கில் போய்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரனால இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயநாடு தான் போயிட்டுருக்கோம். என் ரூம்லேருந்து வயநாடுக்கு 300 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து அதுக்கு 3 தடவை பஸ் மாற போகிறோம். என்னால் பண்ணுற கூத்து என்னால் முடியலை. காலங்காத்தால் 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு இப்போ போயிட்டுருக்கேன். அவங்க சென்னையிலேருந்து பஸ்ஸில் வந்திருக்கேன். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி வந்து மெஜிஸ்டிக் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைசூருக்கு ட்ரெயின். ஸோ மைசூர்லேருந்து கல்பேட்டாவுக்கு வந்து பஸ் அரௌண்டு 1 hour 1 o'clock ஆயிரும் போய் ரீச் ஆகவே. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பிளான் பண்ணிட்டு வாங்கலான்னு, வரவே இல்லை. ஸோ இப்போ இங்கேருந்து போயிட்டுன்னா மெயின் ரோடு போய் பஸ் ஏறிட்டு சொல்கிறேன். ஸோ ட்ரிப்பு வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க எவனுமே ஃப்ரேம்குள்ளே வர மாட்டாங்க. அதான் எனக்கு வந்து கடுப்பே. செம்ம ஃபன் பண்ணுவாங்க, ஆனால் ஃப்ரேம்குள்ளே வர மாட்டாங்க. கடுப்பாக கிளப்புவாங்க. வாங்க போயிடலாம். இன்றைக்கி அவங்களையும் சேர்த்து ஃப்ரேமில் இழுக்கிறோம். அதுதான் இந்த ட்ரிப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போயிட்டு கன்வியூ பண்ணுறேன். இப்போ ரூம்லேருந்து கிளம்பி நடந்து போயிட்டுருக்கேன். ஃபுல் பேக்குடு. போயிடலாம். ஓகே. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளும் இங்கேருந்து மெஜிஸ்டிக் போகிறாங்க. அவங்க வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவனு ஒரு என்னோட ஃப்ரெண்டு தான், இவன் பேர் லோகேஷ். ஸோ அப்படியே வாங்க போக பார்க்கலாம். செம்ம கூத்துருக்கு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா மெஜிஸ்டிக் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மைசூர் போகணும். ஸோ மைசூர் போகிறதுக்கு டிக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி ஒரு 5:30 ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. இப்போ நான் வந்து அடுத்து ஒரு 5:45 6 o'clock ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ அதை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துட்டோம். அதான் அந்த ட்ரெயின் வந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு 6:30 ஃப்ரெண்ட்ஸ். நான் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் அது போகிறது ஒன்றா இருக்கு. ஏன்னா இப்படி வந்தா எங்களால போக முடியாது. ஆக்சுவலி ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. 6:30 மேலதான் இங்கேருந்து மூவே ஆச்சு. இது பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்கோம். ஆக்சுவலி ஸ்லீப்பர் எல்லாமே வந்து புக்கிங் கிடையாது போல. இங்கேருந்து மைசூருக்கு எல்லாமே வந்து நார்மல் ட்ரெயின் தான். நம்ம மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்ல தான் போயிட்டு இருக்கோம் இங்க மைசூருக்கு. ஸோ அப்படியே வந்து ஒவ்வொரு சீட்டா இருந்துச்சு, உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது பாத்தீங்கன்னா செம்ம ஆனா ஸ்லோ. ட்ரெயின் வந்து இவ்வளவு ஸ்லோவா போகுன்றது அன்னைக்குதான் வந்து. ஆக்சுவலி மைசூர் போகவே எங்களுக்கு 4 hours எடுத்தாங்க. நான் பைக்ல போனா கூட 2 hours போயிருவேன். 6:30 கிளம்பி அங்க போய் ரீச் ஆக 10 கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஸ்லோவா போறாங்க. ஏன்னா ஃபுல்லா ஹில்ஸ் ஏரியா, அப்படிதான் போவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு ஃபுல்லா கிடைச்சு எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. நம்மளும் படுத்து தூங்குவோம்டா, இதுக்கு மேல என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தூங்குடா அப்படின்ற மாதிரி நானும் படுத்து தூங்கிட்டேன். ஸோ அப்படி பார்த்தா மைசூர் வந்துச்சு. ஸோ மைசூர் வந்து ரீச் ஆயிட்டோம். மணிகண்டன். ஸோ ஃபன் பண்ணிட்டு ஒரே ஃபன்னா தான் போயிட்டு இருந்தோம். டோட்டலா 5 பேர் போறோம். யார் அப்படியே போறவள்ள நான் சொல்றேன். ஸோ மைசூர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கல்பேட்டாக்கு நம்ம பஸ் ஏறிட்டோம். கல்பேட்டா பஸ் ஏறதுக்கு அதுக்கு ஒரு ஃபன் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸே கிடைக்கல எங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ பஸ் கிடைக்காம அவங்க புக்கிங் தான்ட்டாங்க. அதனால அப்புறம் நம்ம அப்படியே ஏறி ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி மாத்தி வந்துட்டு இருந்தோம். ஒரே ஃபன்னா தான் போச்சு பஸ் ஃபுல்லாவே. அப்படியே வெயிட் பண்ணீங்கன்னா தலை சீட்டு சீப்பு வச்சிருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடி போனாலும் எலெக்ஷன் செக்கிங்லாம் இருந்துச்சு. எல்லா பேக்கும் நல்லா செக் பண்ண, காசு இருந்தா குடியான்றாரு. அதனால இல்லைன்னா நம்ம போனது வந்து இந்த பஸ் தான். இந்த பஸ்ல வந்து ஆக்சுவலி கல்பேட்டா போறோம். பஸ் பார்க்கவே இதா இருக்கடா. அது வந்து போற வழியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நம்ம போனது வந்து சம்மர் சீசனால எல்லாம் எரிஞ்சு போய் கிடந்துச்சு காடு. நான் ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லாம் போவே இல்லை. ஒரு தடவை கூட வண்டியில இந்த மாதிரி மான்சூன்ல போனா இதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லா சைடும் பாத்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு போய் காஞ்சு போய் கிடந்துச்சு மரம் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. ஆக்சுவலி வந்து எந்தனா மைசூர்ல இருந்து நம்ம வயநாடு போற ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ ஃபைனலி வந்து வயநாடு வந்து ரீச் ஆயிட்டோம். வயநாடு ரீச் ஆயிட்டு நாங்கள் ரூமுக்கு போகலான்னு சொல்லி பார்த்தா அது இங்கேருந்து 8 கிலோமீட்டர். ஏன்டா இப்படி செலவிடுங்க. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோம். ஆட்டோ பார்த்தீங்கன்னா அவர் மீட்டர் தான்ப்பா, மீட்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஃபன் ஆக்சுவலி. ஏன்னா போற வழி ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன ரூட்டா இருந்துச்சு. இதெல்லாம் பைக்ல வந்து சூப்பரா இருந்திருக்கும். நானும் சொன்னேன், கேட்கல. இவன் பேர் மணியன், அவன் பேர் ஜேபி. ஸோ அவன் வந்து அந்த சைடு ரைட் சைட்ல இருக்கான்ல, அவன் வந்து ஜெயபிரகாஷ். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஆள் ஃப்ரெண்ட்ல உட்காந்து லோகேஷ், நான் ஃபர்ஸ்டே காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் இருக்காரு, எங்க குரூப்போட பெரிய தலை, இவர் தான் நந்தானே. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் கிட்ட வந்துட்டோம். ரூம் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேவ் மட்டும் தான் போகுது. இதுக்குள்ள எங்கடா அங்கே வேற ஆப்போசிட்லேயே ஒரு வண்டி வரா, இப்படி தான் போக மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சின்னது. ஆனால் நாங்கள் ரூம் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் ஆன்லைன்ல தான் புக் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இவ்வளோ உள்ள இருக்குன்னா. ஆக்சுவலி ரூம் போயிட்டு எங்க வெளியே வர முடியாத அளவு ரூம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பெரிய கஷ்டமே. என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா எந்த டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. வந்து ஒரு
ஃபாரஸ்ட்ல எண்டில் வச்ச மாதிரி இருக்கு. அதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹில்லு வந்துச்சு. அங்க பாருங்க மேடு, இவ்வளவு பெரிய மேடா இருக்கு. நான் எப்படா ஆட்டோ ஏறும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் நாங்க 5 பேர் உட்காந்துருக்கோம், வித் லக்கேஜ் வேற இருக்கு. எப்படா ஏற போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா ஃபைனலி அவரே சொல்லிட்டேன், தம்பி இதெல்லாம் ஏறாத ஆட்டோ, நீங்க வேணா இறங்கி நடங்க, நான் வேணா லக்கேஜ் வேணா மேல வந்து கொடுக்குறேன்னாரு. இல்லைன்னா நீங்க இதோட நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் சொல்லிட்டோம். பிகாஸ் ஆட்டோ வந்து ஏறவே ஏறாது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கே நல்லா தெரியும் ஆட்டோ ஏறாதுன்னு. சரி ஓகே, நம்மளும் வந்து நிப்பாட்ட சொல்லிட்டு எல்லா லக்கேஜையும் பேக் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல வந்து நடராஜா சர்வீஸ் இன்னொரு 500 மீட்டர் நடந்து போகணும். ஓ ஃபைனலி வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய ஹீப் இருக்கு. ஸோ அது ஏறி போக வேண்டியது. மேலே ரெசார்ட் இருக்கு. ஒரு வழியா நான் என்ன செல்ஃபி ஆக்ட் பண்ணி வந்துடுவேன். ஸோ ரீச் ஆயிடுச்சு. அப்படியே மேலே போய் வாக்கிங்கில் போயிட்டு ஒரு 400 மீட்டர் ரெசார்ட் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே வெளியே சுற்ற போகலாம். ஓடுறா பேமா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தான் ஏறி இருப்போம். அதுக்கே வந்து நாக்கு தள்ளிடுச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. 200 மீட்டர் ஏறின வரைக்கும் நாக்கு தள்ளிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போகுதுன்னே தெரியல. ரூட்டு வந்து போயிட்டே இருக்கு. எப்படா முடியும், இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நம்மளும் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெசார்ட்டை. எப்பாடா ஒரு வழியா கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெசார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹில் வியூ ரெசார்ட்னு சொல்லி இருக்கு. நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு அந்த மாதிரி வந்துட்டு வித் ஸ்விம்மிங் பூல் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபைனலி வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. உங்களோட ஹோட்டல் ரிவ்யூஸ்ல அடுத்ததுல போடுறேன் எப்படி ரூம்ஸ் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ரீசன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.